மேனகா மதுரையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. நீங்கள் சார் கிட்ட பேசுங்க மேனகா. ஹலோ சார் வணக்கம் சார். வணக்கம் சார் வணக்கம் சார், நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க. என் பையனுக்கு தான் சார் பார்க்கணும். Date of birth கொடுங்க. 1/3/2004 சார். எத்தனை மணிக்குமா? திங்கட்கிழமை 5:20க்கு 6:20 சார், சாயந்தரம் 6:20. திங்கட்கிழமை 6:20. இது ஒரு பேர் என்னம்மா? பிஎஸ் கணேசா சார். எந்த ஊர்ல இருக்கார்? இப்போ இருக்கிறது மதுரையில் இருக்கோம் சார். ம், அவர் எங்க இருக்கார்? மதுரையில தான் இருக்காரா? இப்போ இல்லை சார், அவன் இப்போ ட்ரைனிங்காக போயிருக்கான், வெளியூர் ஹைதராபாத் போயிருக்கான். இவருடைய செய்கிற தொழில் இடமாற்றம், நல்ல உத்தியோகம் வருமா, மேற்கொண்டு படிக்கலாமா, இதுதான் இவங்களது கேள்வி. இவங்க ஜாதகத்தில் அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண்ணு, நீண்ட தோல். ஆனால் இவர் ட்ரைனிங்கில் இருக்கும்போது பரிகாரங்களோ தானங்களோ தர்மங்களோ பண்ண முடியாதும்மா. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நாங்கள் மதுரையில் தான் சார் இருக்கோம். மதுரை டவுனா இல்லை வெளியவா? கேட்டமா? திருமோகர் இருக்குல்ல சார், திருவாரூர் திருமோகர்லாம் இருக்குல்ல. பெருமாள் கோவில், அற்புதமான கோவில் இல்லையா? ஆமாம். அந்த கோவில் பக்கத்துலேயே இருக்கீங்களா? ஆமாம் சார், அங்கே பக்கத்தில் தான் சார் இருக்கு. நீங்கள் ஒரு ஈவினிங் கூட அந்த கோயிலுக்கு போக முடியுமா? ஒரு 7 மணி 7:30 மணிக்கு போக முடியுமா? போகலாம் சார். ஓகே, அப்போ ஒன்று செய்யுங்க. இவன் துணியை எடுத்து நீங்கள் ஒரு பையில் வச்சுக்கிட்டு ஒரு 7:30 மணிக்கு நல்ல பாலை சுண்டை காய்ச்சி குங்குமப்பூ போட்டு கொஞ்சம் இது நம்ம முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் அந்த பாலை தானம் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு 3 வாரம் பண்ணிட்டு வாங்க. உத்தியோகத்தில், படிப்பில், தொழிலில், வருமானத்தில் எல்லாமே இவருக்கு கிடைக்கும். திருமணத்திற்கு இன்னும் நாள் இருக்குது. 1 வருஷம் போட்டும் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நம்ம ஆடி மாதத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆடி மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் சார்? முதல்ல நீங்கள் ஆரோக்கியத்தை பார்க்கணும். ஏன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு ஆவணி மாதத்தில் புது வெள்ளம் வரப்போகுது, புது தண்ணி, புது மழை. அதில் உங்கள் ஆரோக்கியம் கெடப்போகுது. அப்படிங்கிறதுனால தான் இப்போவே உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது என்னென்னா, இந்த கூழோடு சேர்ந்த எளிமையாக ஜீரணிக்கக்கூடிய இந்த வேப்பம் இலையை நீங்கள் சாப்பிடும்போது அந்த உஷ்ணம் குறையும், வயிற்றில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் போகும், புழுக்கள் போகும். இதை எல்லாத்த விட அடுத்த மாதம் வரும்போது நீங்கள் ஆரோக்கியமாக வேலை செய்யலாம் அப்படிங்கிறது ஒன்று. இதை எல்லாத்த விட கடகத்தில் சூரியன் வரும் காலத்தில் அம்மாவை, தாயை வழிபடணுங்கிறது விதி, முன்னோர்களை வழிபடணுங்கிறது விதி. இந்த ஆடி மாதம் அமாவாசையில் பார்த்தீங்கன்னா பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. அந்த தர்ப்பணம் ரொம்ப ரொம்ப வசந்த தர்ப்பணம். காசியில், ராமேஸ்வரத்தில் இதெல்லாம் கொடுப்பாங்க. இது தாய்க்கு உண்டான மாதம், அம்மனுக்கு, துர்க்கைக்கு உண்டான மாதம். இதை செய்யும்போது வீட்டில் பணம் தங்கும், லக்ஷ்மி கடாட்சம் வரும். வெறும் ஆரோக்கியம் மட்டுமே இல்லை, பணமும் வீட்டில் தங்கும், வேலை வாய்ப்பு, சில பேருக்கு குழந்தை பாக்கியம் தட்டும், திருமண வாழ்க்கை தட்டும். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையாங்கிறதே ஒரு பட்டிமன்றம் நம்ம வைக்கணும். ஒரு ஜோசியர் இருக்குங்கிறார், ஒரு ஜோசியர் இல்லைங்கிறார். அது பெரிய பட்டிமன்றம். ஆனால் இந்த ஆடி மாதத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது, செவ்வாய் உச்சம் பெற்ற கோவில்களில் போய் அம்மனுக்கு நீங்கள் பூஜை பண்ணுறது, நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு வஸ்திரங்கள் சாத்தி, சுவாமிக்கு கஞ்சி ஊற்றி, கேழ்வரகு கூழ் ஊற்றி நீங்கள் வழிபட்டிங்கனாலே அற்புதமாக இருக்கும். ஓகே சார், தொடர்ந்து நேர்கிட்ட பேசலாம். சித்ரா இணைஞ்சிருக்கீங்க, ஈரோட்லேருந்து. சித்ரா, நீங்கள் தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. அம்மா சொல்லுங்கம்மா சித்ரா. சார், நான் நாமக்கல்ங்க சார். சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்காருக்காக கேட்கணுங்க சார். சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்காரர் மோகன் சாமிங்க சார், அவர் பேர். பிறந்த தேதி 19/6/1980 சார். காலை 9 மணிக்குங்க சார். வெரி குட், சூப்பர். வியாழக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்காங்க. ஆமாங்க சார். அதான் சாதாரணமான சாமினாலே மிக உயர்வு. மோகன் சாமினா எப்படி இருக்கும்? கரெக்டாக பேசுவார், தெளிவாக பேசுவார். அவருடைய ஜாதகத்தில் 2 சமாச்சாரத்துக்காக, ஒன்று வருமானங்கள் பாதிக்குது, மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, செய்யாத குற்றங்கள் பாதிக்கப்படுது, இரவில் தூக்கம் இல்லை, ஏதோ சிந்தனை வயப்பட்டவராக இருக்கார். நல்ல மனுஷன். ஆனால் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கடந்த 9-9.5 வருஷமாக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கார். உங்களுக்கும் அந்த ஃபுல் ஸ்ட்ரெஸ் இருக்குது. கரெக்டாம்மா? ஆமாங்க சார். ஆமாங்க சார்.
இவருடைய ஜாதகத்தில் கோபத்தை விடணும், வேற்று மொழி இனத்தவர்கள் நட்பு விடணும், ஊர் விட்டு ஊர் போகணும். இவர் என்னம்மா பண்ணுறாரு சார்? இவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருங்க சார். என்ன தொழில்மா? அக்கோ கார்டுங்க சார். இந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லையேம்மா. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போய்கிட்டு இருக்கு இல்லையா? கரெக்டுங்க சார். நீங்கள் சைடில் அதை வச்சுக்கிட்டு வேலைக்கு போகலாமே, முடியாதுங்கிறாரா? ஏன்னா ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறாரா? ஆமாங்க சார். இப்போ வந்து ஒரு அட்வொகேட்டா பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு சார். அது பண்ணுறது தான் கரெக்டு. அதுதான் ஒரு நல்ல வாய்ஸ் ஐடியா. நீங்கள் முதலே அதை சொல்லியிருக்கணும். நீங்கள் அக்கா கார்டு அந்த பேர் வருது, வேறு எதுவும் முடிச்சிட்டிங்க, தொழில் பண்ணிட்டீங்க. ஆனால் அவருக்கு அட்வொகேட் ரொம்ப கரெக்டாக இருக்கும். பண்ண சொல்லுங்கள், நம்பிக்கையோடு பண்ண சொல்லுங்கள். இப்போ எங்கே இருக்கீங்க? எந்த ஊரில் இருக்கீங்க? நாமக்கல் சார். நாமக்கல் ஆஞ்சநேயரை விட பெரிய பரிகார ஸ்தலம் நான் சொல்லணுமா? கரெக்டாக சொல்லியிருக்காங்க அவங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்று வடமாலை, இல்லை அப்படின்னா பால் அபிஷேகம். இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது வசதிப்படுதோ இவரையும் கூட்டு போங்க. வருவாரா வரமாட்டாராங்கிறது எனக்கு தெரியாது. கண்டிப்பாக வருவாரு சார். கூட்டு போங்க, அவர் கையால் பண்ண ஒரு வாட்டி பண்ண சொல்லுங்க போதும். முதல்ல நான் சொன்ன அந்த அட்வொகேட் தொழிலை வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். அது அவருக்கு பேரும் புகழும் கொடுக்கும், வருமானம் கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக வாசுகி வண்டலூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. வாசுகி, நீங்கள் தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா வாசுகி. ஐயா வணக்கம். என்னோட டேட் ஆஃப் பர்த் 27/11/1980. எனக்காக கேட்கறதுக்கு. எத்தனை மணிக்குமா? மதியம் 2:15. இப்போ எங்கே இருக்கீங்க? வண்டலூர்ல இருக்காங்க. வெரி குட், கரெக்ட். அப்போ தான் என்னால் பலன்னு சொல்ல முடியும். ஆயுள் நட்சத்திரம், கடகராசி, கரெக்டா? கரெக்டுங்க. ஆனா ஜாதகத்துல சின்ன வயசுல எழுதி கொடுக்கும்போது பூச நட்சத்திரம் எழுதி கொடுத்துருக்காங்க. அதனால அதுவே ஒரு பெரிய டவுட்டா இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அது திருக்கணிதம், வாக்கியம், நம்ம தான் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோமே, அதை தான் சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இப்போ இந்த ஜாதகம் கணிச்ச ஜாதகம் சரியா இல்லையான்னு பார்க்கலாமா? ஏன்னா உங்களுக்கு இன்னியோட ஒரு முடிவுக்கு வந்துடுவோமே, பூசம் கரெக்டா ஆயில்யம் கரெக்டா இல்லைங்களா? ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கே, இது எப்போ தான் முடிவு பண்ணுறது? இன்றைக்கி முடிவு பண்ணிடுவோம் நம்ம. அதுவும் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த நேரம் வந்து சுவாதி நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு. சுவாதி நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு. அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு இன்னைக்கு வந்து ஆகணும். சனி சம்பந்தமான பிரச்சனைகளும், அன்பானவர்கள் பாசமானவர்கள் இந்த ஜாதகர். இவங்க ஜாதகத்தில் ஒரே ஒரு பிரச்சனை தான், தொழிலும் வருமானமும் பாதிக்குது. கடந்த 4 வருஷமாக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு கேள்வி கேட்கணுன்னா தவம் நின்று இப்போ நீங்கள் உங்கள் லைனில் நீங்கள் வந்திருக்கீங்க. நான் கரெக்டாக நான் சொன்னது? சரி. உங்கள் ஜாதகத்தில் இப்போ இது சரினா ஆயில்ய நட்சத்திரம் தான். நீங்கள் போக வேண்டிய ஒரே ஒரு கோவில் திருவெண்காடு அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு அகோர மூர்த்திக்கு வந்து சுவாமிக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த பாலை வந்து கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா முதல்ல வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம், உடல் ஆரோக்கியம் வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக கிருஷ்ண பெருமாள் கன்னியாகுமரியிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. கிருஷ்ண பெருமாள் சொல்லுங்க. ஹலோ வணக்கம் சார். 18/11/1970. 18/11/1970 புதன் மாலை 6:30 சார். வெரி குட். எங்கே இருக்கீங்க? கன்னியாகுமரியில் இருக்கு சார். டவுன்லேவா? ஆமாம் சார். சுசீந்திரம், கன்னியாகுமரி சுசீந்திரம் பக்கம் இருக்கும். நீங்கள் சுசீந்திரா அம்மாவை பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். ஆமாம், சுசீந்திரத்துலையா? ஆமாம். நான் இவங்க பக்கத்தில் என்னுடைய சகோதரி இருந்தாங்க, அவங்கள கேட்டேன். அவங்க வந்து மக்களுக்கெல்லாம் தெரியணும், இது நீங்கள் இப்போ எனக்கு தெரியும்னு சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன், அதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் சார், ஒரு கச்சேரியில் வந்து நல்லா பாடுற வரைக்கும் ஒன்ஸ் மோர் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அவங்க கரெக்டாக இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சொல்லுங்க அப்படின்னா, அந்த அம்மாவனுடைய மூக்குத்தி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அந்த வைர மூக்குத்தியினுடைய அழகு. அந்த மாதிரி கன்னியாக இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருந்து கன்னியாகுமரி தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து நம்மளை கேட்குறாங்க. அங்கே 2 பெரும் தலைவர்கள் அங்கே போய் ஞானம் பெற்றார்கள். ஒருத்தர் வந்து விவேகானந்தா, அது உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னொருத்தர் வந்து அப்துல் கலாம். 2 பேரும் அந்த இதெல்லாம் நம்ம அந்த இடத்த வரும்போது குமரியும் நினைக்கணும், தமிழையும் நினைக்கணும், விவேகானந்தாவையும் நினைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஊர் சார். உங்கள் ஜாதகத்தில் 2 சமாச்சாரத்துக்காக வந்திருக்கீங்க சார். உடல் ஆரோக்கியம், செய்யும் தொழில், உங்கள் மனசு பாடாப்படுத்திட்டு இருக்க நல்ல மனுஷர், கௌரவமான மனுஷர். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன பிரச்சனைனா
வருமானம் பாதிக்குது, தொழில் பாதிக்குது. என்ன தொழில் பண்ணுறீங்க சார்? சார் இந்த ஸ்நாக்ஸ் தொழில் பண்ணுறோம் சார், சொந்தமாக பண்ணிட்டு இருக்கோம் ஸ்நாக்ஸ். அதையே நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க சார். ஆனால் ஒரு விஷயம், கடந்த 4 வருஷமாக அது ஒன்றும் பெருசாக உங்களுக்கு தரலை. ஆனால் இப்போ உங்களுக்கு நல்லா தரும். தயவு செஞ்சு நீங்கள் கன்னியாகுமரி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு சரி நல்ல எண்ணெய், நல்ல செக்கு எண்ணெய் வாங்கி இரவில் வந்து கருவறையில் இருக்கக்கூடிய அந்த விளக்குக்கு நீங்கள் சேர்த்துட்டு வாங்க. அந்த எண்ணெயை முதல்ல அதை சேர்த்திங்கனாலே உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம், மன நிம்மதி, சந்தோஷம் வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.